ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிசெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கனவு சொல்லுங்கள் அப்படிங்கிற ஃபார்ம் எல்லாருக்கும் வந்திருக்கும். இந்த ஃபார்மை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் உங்கள் கனவு சொல்லுங்களுக்கான ஃபார்மு. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா படிவ எண்ணுன்னு ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து குடும்ப அட்டை எண் கேட்பாங்க. அந்த குடும்ப அட்டை எண்ணுக்கு உங்கள் ரேஷன் கார்டு நம்பரு, அதாவது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் எழுதிங்க. அப்புறம் குடும்பத் தலைவரின் பெயர் கேட்பாங்க. அது திருவா திருமதியான்னு டிக் பண்ணிட்டு அவங்க பேர் எழுதிங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முகவரி கேட்பாங்க. அது வந்து உங்கள் ரேஷன் கார்டிலே இருக்கும், அதை எடுத்துங்க. அதுக்கப்புறம் மாவட்டம் இருக்கும், அதுவும் ரேஷன் கார்டுலேயே இருக்கும். வட்டமும் இருக்கும், அதையும் வந்து இதில் எழுதிங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அது வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் எழுதிங்க. அப்புறம் வந்து உங்களோட இனம் கேட்பாங்க. எஸ்சியா, பிசியா, எம்பிசியா என்னவோ அதை டிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் விவரம் கேட்பாங்க. அதில் வந்து உங்கள் எல்லார் பேரையும் இந்த பக்கம் எழுதிருங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்காங்களோ எழுதிக்கிட்டு அவங்களோட வயது எழுதிங்க. அதுக்கப்புறம் பாலினம், அவங்களோட ஜெண்டர், ஆணா பெண்ணா என்னென்னு அதில் வந்து எழுதிங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படி எழுதணும் அப்படின்னா, கல்வி தகுதி அப்படின்னா இது கீழே இருக்குது பாருங்கள், கல்வி தகுதின்னு 01 போட்டிங்கன்னா படிக்காதவர் அப்படின்னு போட்டுங்க. 02ன்னு பார்த்தா 12th வரையும் படிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா 03, இளநிலை பட்டப்படிப்புனா 04, முதுநிலை பட்டப்படிப்புனா 05 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் தொழில் இருக்குது பார்த்தீங்களா, தொழிலில் வந்து விவசாயம் பண்ணுறாங்கன்னா 01, அப்படி இல்லை விவசாய தொழிலாளர்னா 02. அப்புறம் சுயதொழில்னால் அதுக்கு என்ன நம்பரோ அதை போட்டுங்க. தற்காலிக பணியாக அதை போட்டுங்க. இல்லத்தரசி அப்படின்னா அது போட்டுருங்க. வேலை இல்லை அப்படின்னா 10 அப்படின்னு போட்டுருங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா அதுக்கு 08 அது போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன நீங்கள் அரசு சலுகை பெற்றிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்பாங்க. என்ன அரசு சலுகையோ அதை போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து அதுக்கு மேலேயே போட்டுக்க பாருங்க, தாங்கள் குடும்பத்தினர் ஏதோறும் அரசு பயன் பெற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னு போட்டுட்டிங்கன்னா அதுக்கு கீழே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இல்லைன்னு போட்டால் கீழே ஃபில் பண்ண தேவையில்லை. ஆம்னு கொடுத்தா கீழே வந்து என்ன திட்டம்னு போட்டுட்டு அது யார் வந்து பெற்றிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ரைட் சைடில் எழுதிக்கணும். அதே தாங்க உங்களுக்கு பேக் சைடும் இருக்கும். பேக் சைடு ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். பேக் சைடு ஃபார்மில் பார்த்திங்கன்னா அதே தான், அந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அரசு நலத்திட்டங்கள் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கப்பெறுகிறதா, அதாவது மேலே சொன்னீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள், அதில் வந்து முக்கியமாக உங்களுக்கு 3 நலத்திட்ட உதவி நல்லா பயனுள்ளதாக இருக்குது இந்த ஸ்கீம் எனக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு 3 வந்து இந்த ஃபஸ்ட்டு 2, 3 அப்படிங்கிற 3 இதில் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து 2030 ஆண்டிற்குள் அரசு பூர்த்தி செய்ய வேண்டிய முதன்மையான 3 தேவைகள் குறிப்பிடவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ இதில் வந்து வீட்டுமனை பேறு திட்டம், கலைஞர் கனவு இல்லம், சமூக கல்வி உதவி திட்டம், மருத்துவ திட்டம், உதவித்தொகை, விவசாய கடன் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா தேர்வு செய்கின்றது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸுக்கு நேராக டிக் பண்ணிட்டு என்ன உங்களுக்கு தேவையோ அதில் வந்து கீழே சைடில் வந்து நீங்கள் எழுதிடலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பாளர் கையொப்பம் இருக்கும், அது வாங்க வரவங்களே சைன் பண்ணிப்பாங்க, 4 அவங்களே போட்டுப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க குடும்ப உறுப்பினர் கையெழுப்பம் மட்டும் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தால் போதும். அவ்வளோதாங்க. இவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.